அகரத்தின் அன்பு வணக்கங்கள். 300 ஆண்டுகளுக்கு முன்பாக பாஞ்சாலங்குறிச்சி பகுதியில் காசியபர் என்ற ஒரு அந்தணர் இருந்தார். திடீரென்று அவருடைய பார்வை மங்க ஆரம்பித்தது. ஒரு நாள் அவருடைய பார்வை முழுவதுமாக பறிபோனது. எனினும் அவர் தன்னுடைய மன தைரியத்தை கைவிடவில்லை. திருச்செந்தூர் முருகப்பெருமான் எப்படியும் தனக்கு பார்வையை கொடுத்து விடுவார் என்று அவர் முழுமையாக நம்பினார். முருகனே கதி என்று திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தங்கினார். அங்கிருக்கும் கிணற்றில் தினந்தோறும் நீராடிவிட்டு முருகனை தொழுது கொண்டே இருந்தார். இந்நிலையில் அப்பகுதியை ஜெகவீரபாண்டியன் என்பவர் ஆட்சி செய்து வந்தார். இவர் வேறு யாரும் கிடையாது, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தந்தைதான் இவர். அவர் அருள்வாக்கு கூறுவதிலும் பல அற்புதங்களையும் நிகழ்த்தியுள்ளார். அவர் அடிக்கடி திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருவதை வாடிக்கையாக வைத்திருந்தார். இந்நிலையில் ஒரு நாள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தன்னுடைய படை பரிவாரங்களுடன் வந்து இறங்கினார். அவருடைய கால் திருச்செந்தூர் மண்ணை தொட்டதுமே இந்த காசியப்பர் என்ற அந்தணருக்கு பார்வை மங்கலாக தெரிய வந்தது. அதனைக் கண்ட அந்தணர், இறைவா, என்னுடைய இரு கண்களையும் துலங்கவை என முருகனிடம் கதறி வேண்டிக் கொண்டார். இவருடைய கண்களை பார்த்து ஒருவர் அருள்வாக்கு கூறினார். அந்தணரே, மன்னர் ஜெகவீர பாண்டியன் தற்போது கோவிலுக்கு வருகிறார். அதனால் உனக்கு அரை பார்வை தற்போது கிடைத்துள்ளது. அவருடைய கை பட்டதும் உனக்கு முழு பார்வையும் கிடைத்துவிடும் என்றார். அதனை கேட்ட அந்தணர் எல்லையில்லா மகிழ்ச்சி கொண்டார். அப்போது நகர எல்லையில் முரசுகள் முழங்க படை பரிவாரங்களுடன் ஜெகவீர பாண்டியன் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்குள் வந்தார். மன்னர் கோவிலுக்கு பிரவேசித்த மறுகணமே அந்தணருடைய பார்வை சிறிது அளவு தெரிய வந்தது பற்றி அரசரிடம் கோவில் குருக்கள் கூறினார்கள். அதனை அரசர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நான் ஒரு சாதாரணமானவன், என்னிடம் எந்த சக்தியும் கிடையாது, அனைத்து சக்தியுமே முருகனுக்கு மட்டுமே உள்ளது என்று கூறிவிட்டு இறைவனை தரிசிப்பதற்காக மன்னர் சென்றார். மன்னர் மெய்மறந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தார். மன்னரும் அன்று இரவு திருச்செந்தூர் கோவிலிலே தங்கினார். அப்போது மன்னர் தன்னுடைய காவலாளியை அழைத்து அந்த அந்தணனை அழைத்து வாருங்கள் என்றார். அந்த காசியபர் என்ற அந்தணரும் அழைத்து வரப்பட்டார். அவரை கண்ட மன்னரின் மனம் இளகியது. அவரை பார்த்து, நாளை காலை நீங்கள் நீராடிவிட்டு முருகன் சன்னதிக்கு வாருங்கள் என்றார். மறுநாள் பொழுது விடிந்தது. அந்தணரும் நீராடிவிட்டு முருகன் சன்னதிக்கு வந்தார். ஏற்கனவே அங்கு மன்னர் முருகப்பெருமானை மெய்மறந்து வணங்கி கொண்டிருந்தார். அங்கு வந்து அந்தணரை பார்த்த மன்னர், முருகா, எல்லாம் உன் மகிமை. உன் திருவருள் படி இவருடைய கண்கள் ஒளிபெறாவிட்டால் நான் என் உடைவாளால் என்னுடைய தலையை அறுத்து கொண்டு உன்னுடைய திருவடிகளிலேயே என்னுடைய உயிரை போக்கிக் கொள்வேன். இது சத்தியம் என்று கூறினார். அங்கிருந்த அனைவரும் அதனை கேட்டு பதற்றமடைந்தனர். மேலும் அந்தணரை அருகில் அழைத்த மன்னர் விபூதியை எடுத்து தன்னுடைய கரங்களால் அந்தணரின் கண்களை வருட, என்ன அதிசயம்! அந்த அந்தணருக்கு உடனே பார்வை கிடைத்தது. அதனைக் கண்டு அங்கு இருந்த அனைவரும் அதிசயித்து போனார்கள். கண் பார்வை பெற்ற அந்தணர் கண்ணீர் மல்க மன்னரின் முன்பாக விழுந்து வணங்கினார். அப்போது மன்னர், இது முருகப்பெருமான் அளித்த பிச்சை, இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று கூறிவிட்டு மன்னர் பாஞ்சாலங்குறிச்சிக்கு சென்றார். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.